ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி நீண்ட நாளுக்கு பிறகு விஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் தயாரித்து வருகிற 25 ஜூலை அன்று மாரிசன் படம் தியேட்டர்களில் வெளியாகிறது. ஃபகத் ஃபாசில் மற்றும் வடிவேலு 2 பேரும் தான் படத்தின் கதையின் நாயகர்கள். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். ஃபகத் ஃபாசில், வடிவேலு தவிர கோவை சரளா, விவேக் பிரசன்னா, சித்தாரா, PL தேனப்பன், லிவிங்ஸ்டன், ரேணுகா நடித்திருக்கிறார்கள். கில்லாடியான திருடன் கேரக்டரில் வருகிறார் ஃபகத் ஃபாசில். ஒரு பைக்கை எடுத்துக்கொண்டு இரவில் திருட புறப்படுகிறார். ஆளில்லாத இடம் ஒன்றில் பைக்கை நிறுத்தி அதன் நம்பர் பிளேட் மற்றும் பைக் கம்பெனி மாடல் பெயர் மாற்றி ஒட்டுகிறார். ஒரு வீட்டில் திருடன் நுழைந்து திருடுகையில் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் வடிவேலு உட்கார்ந்திருக்கிறார். தான் அப்படி இருப்பதற்கு வடிவேலு ஒரு கதை சொல்கிறார். இருவரும் அட்டாச் ஆகிறார்கள். வடிவேலுக்கு ஞாபக மறதி அதிகம் இருப்பதை தெரிவித்து அதன்படி நடந்து கொள்வதால் அவர் அல்சைமர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என ஃபகத் ஃபாசில் நினைக்கிறார். அவரை சங்கிலியில் இருந்து மீட்டு பைக்கில் அவர் சொல்கின்ற ஊருக்கெல்லாம் அழைத்து செல்கிறார். திருவண்ணாமலை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி செல்கின்றனர். ஆனால் அவர்கள் அவ்வாறு செல்கையில் அவர்களுக்குள் ஒரு பிடிப்பு, சந்தேகம், மோதல், பாசம் எல்லாமே உருவாகிறது. வடிவேலு சாதாரண ஆள் அல்ல. ஏன் அவ்வாறு இருக்கிறார்? ஃபகத்துடன் இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் இவருடைய செயல்பாடுகள் என்னவென்பதெல்லாம் சுவாரஸ்யத்துடன் சொல்லியிருக்கிறார் டைரக்டர். இந்த படத்தில் வடிவேலு ஆக்ஷன் பிளாக்கில் கூட நடித்திருக்கிறார். அடி வாங்குகிறார், அடி கொடுக்கிறார். சண்டை இருப்பதால் இது ஆக்ஷன் படம் அல்ல, நகைச்சுவை படமும் அல்ல, உணர்வுபூர்வமான படம் இது. ஒரு காரணத்திற்காக வடிவேலு கேரக்டர் இயங்குவது தெரிந்து நமக்கே புல்லரிக்கிறது. மிகையில்லாத ஷட்லான நடிப்பு வடிவேலுவிடமிருந்து வருகிறது. ஃபகத் ஃபாசில் வழக்கம் போல ரசிகர்களை ஏமாற்றாது அவர் பிராண்ட் நடிப்பு. இது சண்டை படமல்ல, ஆனால் சண்டை இருக்குது. இது நகைச்சுவை படமல்ல, ஆனால் காமெடியும் இருக்கிறது. இறுதி காட்சியில் வடிவேலுக்கு இன்ஸ்பெக்டர் கோவை சரளா ஸ்வீட் கொடுப்பது, அதற்கு அவர் சொல்லும் காரணம் மனதை நெகிழ வைக்கிறது. சிறுமி பலாத்காரம் கதையை நேரடியாக சித்தரிக்காமல் அதை ஒரு மாதிரியாக சொல்லி சாமர்த்தியமாக படம் பார்ப்பவர்களை ஈர்த்து விடுகிறது மாரிசன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.